Hello friends, welcome back my channel Amman Traders. நம்ம கடையில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கேட்குற விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து கேஸ்ட் அயர்ன் வடைச்சட்டி எவ்வளோ விதமான வெரைட்டிகள் இருக்குது, எவ்வளோ விதமான சைஸில் இருக்குது, எப்படி எப்படி விலையில் இருக்குது, அப்படி வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து அந்த கேஸ்ட் அயர்ன் கடாயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேஸ்ட் அயர்ன் கடாய்னா இரும்பும் மண்ணு கலந்து செய்கிற கடாய். அதாவது இரும்பும் மண்ணு கலந்து சேர்ந்துறது. இன்னொன்று நார்மல் இரும்பு கடாய். ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட. அதுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அது போக கேஸ்ட் அயர்ன் கடையில் என்னென்ன சைஸு, என்னென்ன வெரைட்டி, எப்படி மாடல் இருக்குன்றத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க வந்து கடாய் கலெக்ஷன்ஸ். அதாவது இரும்பு வார்ப்பு இரும்பு கடாய் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயிலே வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் இரும்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வார்ப்பு இரும்பு. இது ரெண்டுக்கும் என்ன உள்ள வித்தியாசம்னா, இதுக்கு என்ன மாறுபடும்னா, இந்த நார்மல் இரும்பில் நீங்கள் சமைக்கிறப்போ வந்து நீங்கள் தக்காளியோ புளியோ சேர்த்தீங்கன்னா இந்த இரும்போட ரியாக்ட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடில் இந்த ஸ்மெல் எடுத்து அப்புறம் உங்களுக்கு சாப்பாடே அந்த வீணாகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த நார்மல் இரும்பு கடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, வெறும் அப்பளம் பொரிக்கிறதுக்கு, வடை போடுறதுக்கு, பூரி போடுறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வருவாங்க. அதே மாதிரி காய் ஏதாவது வதக்கினீங்கன்னா உடனே மாற்றிக்கலாம். அது காய் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அந்த காய் வந்து கருப்பாயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் வந்து நிறையா வந்து ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்பு இரும்பு கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இது மண்பானைக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு மண்பானை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இரும்பு தான் இதுவும். இது என்ன செய்வாங்கன்னா இரும்பும் மண்ணும் கலந்து செஞ்சு மோல்டு பண்ணி அச்சில் வார்த்து எடுத்து மெல்டிங் பண்ணி செய்வாங்க. இது பூரா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது லோ ரேஞ்சுன்றப்போ வந்து உங்களுக்கு வெறும் ஒரு 250லேருந்து வெறும் 1000 rupees வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பர்ச்சேஸே இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரைஸே இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்காது. அது இது போக என்னென்னா, இந்த வார்ப்பு இரும்பில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இரும்பு இந்த உடம்புக்கு வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக சேருதுன்னு சொல்கிறாங்க. நிறையா டாக்டரே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரங்களை சமைக்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இரும்பு பாத்திரத்தை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இரும்பு ஒரு சில்வர் பாத்திரமோ ஒரு அலுமினியத்தை நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. அதே நீங்கள் இரும்பில் வந்து சமைச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தெரியும் உங்களுக்கு. திருப்பி நீங்கள் இரும்பில் நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதிலே தான் நீங்கள் சமைச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதே மாதிரி புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக அருமையாக இருக்கும். மண்பானையை காட்டிலும் அருமையாக இருக்கும். அதுக்காண்டு தான் வந்து இந்த மாதிரி கடாய், இந்த மாதிரி வார்ப்பு பாத்திரங்கள் வந்து நிறையா வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இவ்வளோ நிறைய மாடல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி, இது வார்ப்பு இரும்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷிங் சொரப்பாக இருக்கும் கையில். அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பழக்கப்படுத்தினது தான். இது எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்படுத்தும் தான். ஒன்ஸு நீங்கள் வாங்கிட்டு லைட்டாக சோப் போட்டுக்கொண்டு கழுவிட்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிட்டு நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே இது வந்து உடனே யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாரில் எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்கும். இது ரேட் வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணது, அதாவது பழக்கப்படுத்துனது ஜஸ்ட் 240 தான். 7 inches 7 inchesலேருந்து உங்களுக்கு 12 inches வரை சைஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ரேட் ஏதாவது தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துறேன். அதில் நீங்கள் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் எது பண்ணாலும் நம்ம பொருள் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்னென்ன விலையில் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துடும். இருந்தாலும் அவங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜஸ்ட்டு 240 தான். நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 600 700 அந்த ரேஞ்சில் போட்டிருப்பான். அதே ப்ராடக்ட் தான் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் பர்ச்சேஸ்னால நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி. இப்போ வந்து ஹை குவாலிட்டி போயிடும். அதாவது ஹை குவாலிட்டினா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கே பக்காவாக இருக்கும். அது கைப்பிடியை பார்த்தா தெரியும், இது கைப்பிடின்னு தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி அதிலே அட்டாச் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த பக்கமும் இருக்காது. ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்கும். நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக கொடுக்க முடியுமோ. அதாவது நான்ஸ்டிக் ஈக்குவலாக, அதாவது நான்ஸ்டிக் பாத்திரம் கிடையாது, எல்லாமே இரும்பு. நான்ஸ்டிக் ஈக்குவலாக இருக்கும் எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வைஸ் உங்களுக்கு போகிறப்ப ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபினிஷிங் வைஸ் போகிறப்ப வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். அவங்க ரேட்டெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் 7 இன்ச்சு வந்து 240 இருந்து 12 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து 470 அந்த 570 வரை இருக்குது நம்ம சைஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே கோல்டு ஃபினிஷு, இது பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும் கோல்டு ஃபினிஷு. இது என்னப்பா இது உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷாக அடிக்கிறதும் கெமிக்கல் கோட்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து கெமிக்கல் கோட்டடே கிடையாது. இது வந்து 100% கெமிக்கல் கோட்டடே கிடையாது. இது வந்து ஆர்கானிக் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அந்த ஓவன் பேக்கில் வச்சு உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணி சீசன் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு நார்மல் வந்து இன்னும் நல்லா கருப்பாயிடும். இது ஆரம்பத்தில் இப்படி இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ண நல்லா கருப்பாயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 5 சைஸ் இருக்குது. அதாவது 7 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் வரை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 430 rupees வரும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 580 rupees வரும். வெறும் ஜஸ்ட்டு 580 rupees தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் அதாவது கம்பெனி விளம்பரத்துக்காண்டி நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வரும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees வரும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 850 வரும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 11 inches சைஸ். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 900 rupees வரும். இதே பார்த்தீங்கன்னா 12 inches. நல்லா ஒரு 6 பேர்த்துக்கு 7 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி 12 inches வரை இருக்குது. இல்லை இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வரும். இது நீங்கள் ஆன்லைன் நீங்கள் மித்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணாலுமே இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 2000 மேலே சொல்லுவாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு 1000 rupees தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தாச்சு. எனக்கு இதுக்கு மேலே எனக்கு இண்டக்ஷன்லேயே யூஸ் பண்ணணும்ப்பா, எனக்கு வந்து மைக்ரோ ஓவன்லேயே யூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து இந்த கடாயெல்லாம் காமிங்க அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கடாய் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், இண்டக்ஷன்லேயே சப்போர்ட் ஆகும், ஓவன்லேயே உங்களுக்கு கம்பேக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸில் இருக்குது. அதாவது 9 இன்ச்சு, 10 இன்ச்சு, 11 இன்ச்சு 3 சைஸில் இருக்குது. உங்களுக்கு 9 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 830 rupees வரும். 9 இன்ச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இது வந்து 930 rupees வரும். இது 11 இன்ச்சு இது வந்து 1030 rupees வரும். இல்லைப்பா எனக்கு இது ஆழமாகவே இல்லை, எனக்கு ஆழமாக வேணும் அப்படின்னா ஆழமாகவும் நல்லா கம்பேக்ட் சைஸில் ஒரே மாடல் தான் இருக்குது. இது ஒரே சைஸ் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 inches உங்களுக்கு ஆழமாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்கும். கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கூட பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 inches, இது 10 inches 850 rupees வரும் உங்களுக்கு. இது இப்போ எனக்கு ஃப்ளாட்டாகவும் வேணும், அதே மாதிரி கடாய் சைஸாகவும் இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியும் நம்மகிட்ட ஒரு சைஸ் இருக்குது. ஒரு 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நல்லா ஃபைன் ஃபினிஷிங் பண்ணி ஃபுல்லாக சீசன் பண்ணி நல்லா பக்கவான குவாலிட்டியில் கொடுத்துருவாங்க. இது இண்டக்ஷனில் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 inches. இது வந்து பார்த்தீங்கன்னா 550 rupees வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 inches 750 rupees வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கடை வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து காயில் ஸ்டவ் வச்சு சில பேர் வந்து காயில் ஸ்டவ் வந்து அவைலபிளாக இருக்கும். எனக்கு காயில் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்பா அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி காயில் கம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹீட் ஏறிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவும் சமைச்சு கொடுக்கும். நல்லா சமைக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 inches வரை இருக்குது. அதாவது 8, 10, 12 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தா 1000 rupees. அதே மாதிரி ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆயில் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 liter ஒரு கெப்பாசிட்டி பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கலெக்ஷன்ஸு. இது போக என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் அடுத்தடுத்த மாடலில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கட் பண்ணிடு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய மாடலில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட பொருளை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நல்லா இருக்குப்பா, விலையும் கம்மியாக இருக்குது, விலையும் கம்பேக்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குன்ட்டு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து யாருக்குமே நான் அதிகமாக ரீச் ஆகலை. நம்ம சேனலை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரங்கள் வந்து இரும்பு வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள் வந்து நம்மகிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள், அதே மாதிரி ஆர்கானிக் பாத்திரங்கள் வந்து நம்மகிட்ட வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது. அதை பற்றின வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.